வணக்கம். அகரம் அக்குபஞ்சர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பேச போகிற டாபிக் பசி. பசி அப்படிங்கிறத பற்றி பேசினாலே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு நல்லா தானே பசிக்குது, நல்லா தான் சாப்பிட்றேன், நல்லா தான் வெளியில் போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறதுங்கிறது இயல்பான வழக்கமாக இருக்குது. ஆனால் நல்லா பசிக்குது, நல்லா சாப்பிட்றேன், நல்லா மோஷன் போயிடுது அப்படின்னா நான் நல்லா இருக்கேன்னு முடிக்கணும். அப்படி முடிக்கிறவங்க எண்ணிக்கை மிக மிக குறைவு. அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நடைமுறையில் பசி அப்படிங்கிற உணர்வு எது அப்படிங்கிறத தெரியாமல் தான் எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அது வேறு கோணத்தில் சொல்லணும் அப்படின்னா, நாம் சாப்பிடுவதற்கான வயிற்றில் ஏற்படுகிற உணர்வு என்பது பசி உணர்வு இல்லை அப்படிங்கிறத தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். சரி, இப்போ பசி உணர்வுனா எது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பசி உணர்வுங்கிறது ஒரு இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு, இயல்பான உணர்வு, ஒரு நார்மல் ஸ்டேட் அது. அப்போ நார்மலாக நம்ம உணர்கிறோம் அப்படின்னா நம்ம எப்படி உணரணும் அப்படின்னா, பசிக்கு முன்னையோ பின்னையோ எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்ம இருக்குது அப்படின்னா அது இயல்பான பசி. அதுதான் நார்மல் அப்படைட் அப்படின்னு சொல்லணும். அப்போ எந்த உணர்வும் அப்படின்னா, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பசி வருவதற்கு முன்னே வயிறு ஒரு மாதிரி காந்துற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும், எரிச்சல் இருக்கும், அப்புறம் வயிறு இறையிற மாதிரியான ஒரு சத்தம் வரும், வயிற்றுக்குள்ளே சத்தம் வரும். இப்படி இந்த பசி வருவதற்கு முந்தைய உணர்வுகள். பசி வந்ததுக்கு பிறகு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசி வந்துருச்சு, சாப்பாடு தாமதமாகுது அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கை கால்லாம் நடுக்கம் இருக்கும், உடல் ஒரு மாதிரி சோர்ந்து போன மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். இன்னும் தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னா தலைவலி ஏற்படலாம். அப்போ இது மாதிரியான பின்ன உணர்வுகள், பசி உணர்வுக்கு பிந்தைய உணர்வுகள் இப்படி தோன்றுமானால் இரைப்பை சிரமத்தில் இருக்குது, அல்லது அது முழுமையாக தன்னோட பணிகளை செய்கிறதுக்கான தகுதியில் இல்லை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா மட்டும்தான் நாம் இயல்பான பசியில் இருக்கிறோமா என்று நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அப்போ நாம் பசி உணர்ந்து உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நாம் உண்ற உணவு நல்ல செரிமானமாகி அது சத்துக்கள் உள்வாங்கப்படுகிறது, நிகழ்கிறது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கலாம். அப்போ இன்றைக்கி நடைமுறையில் நாம் ஒரு உடல் நலம் இல்லாதவராக பசி உணர்வுக்கு முன்னவோ பின்னவோ தொந்தரவுகளோடு இருக்கிறோம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, நாம் நல்ல பசியில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ பசியை கொண்டு வருவது அல்லது நல்ல பசியை நாம் உருவாக்குவது அப்படிங்கிறது நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ நல்ல பசி வந்தால் தான் நீங்கள் உண்ணக்கூடிய உணவு செரிமானமாகி அது சத்துக்களாக உடம்பால் உள்வாங்கப்படும். அப்படி உள்வாங்கப்பட்டால் தான் அது தேவையான உறுப்புகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், நல்ல மனநிலையோடு இருக்கிறோம், நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற உணர்வு நமக்கு தோன்றும். அப்படி தோன்றணும் அப்படின்னா நல்ல பசியை நாம் கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்யலாம்? ரொம்ப எளிமையான டிப்ஸு சொல்கிறேன். பொதுவாக நல்ல பசி உணர்வு வருகிறதுக்கு வரைக்கும் ஏதேனும் திரவ புல்களை, திரவம் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பால், பழச்சாறு இதெல்லாம் திரவ உணவாக நினைக்கிறாங்க. இது எல்லாமே திரவ வடிவத்தில் இருக்கக்கூடிய உணவுகளே ஒழிய திரவம் கிடையாது. அதுக்கு எளிமையாக என்னன்னு கேட்டிங்கன்னா கரும்புச்சாறு, இளநீர், அப்புறம் பால் சேர்க்காத தேநீர், இது மாதிரியான உணவுகளை நாம் தொடர்ந்து குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா, எப்பெல்லாம் நமக்கு களைப்பு தோணுது அல்லது பசிக்கிற மாதிரியான ஒரு பொய் உணர்வு தோன்றுது, அந்த சமயத்திலெல்லாம் இதை தொடர்ச்சியாக நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா நல்ல பசி எப்போ வருதோ அப்போ நீங்கள் சுகமாக உணர்வீங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு இயல்பான உணர்வு. இயல்பான உணர்வு இருக்கும்போது நாம் சுகமாக உணர்ந்தால் தான் நாம் நல்ல பசியோடு இருக்கிறோம் என்று பொருள். அப்போ நல்ல பசியை உருவாக்குங்க. நீங்கள் உண்ணுகிற உணவை சத்துள்ளதாக மாற்றுங்க, ஆரோக்கியத்தின் பக்கம் திரும்புங்க. நன்றி, வணக்கம். இன்றைக்கி நம்ம பசின்ற தலைப்பில் பார்த்தோம். இனி அடுத்த வீடியோவில் எப்படி உணவு உண்பது, எப்படி சிறப்பாக உண்பது என்ற தலைப்பில் நம்ம அடுத்த பதிவு பார்ப்போம். நன்றி.